Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم அருள் கொடுத்து அழியா வரை கொடுத்த மாபெரும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பேரருளால் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சகாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்ன தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று விழுமி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தில், ஒரு புனிதமான நாளில், ஒரு புனிதமான நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று உடம்பி அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படியாப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றார். நாம் இருக்கின்ற இந்த மாதம் முஹர்ரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனிதமான மாதத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அதற்கு விளக்குரையாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சிராயித்து சிறப்பித்து பல்வேறு நபிமொழிகளை நமக்கு தந்திருக்கிறார். முஹர்ரம் என்ற இந்த மாதத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முஹர்ரம் என்று சொன்னால் இரண்டு விதமான பொருள்கள் அந்த முகரம் என்ற சொல்லில்
மாறியது என்று அதற்கு பொருளாக இருக்கின்றது. இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால் இழக்கப்பட்டது, செய்யக்கூடாதது. இதை நீங்கள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை சொல்லுமா இல்லையா? அது போன்ற பொருள்களை கொண்ட இரு பொருள்கள் முகரம் என்ற சொல்லிற்கு இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று புனிதமானது, இன்னொன்று இழக்கப்பட்டது. ஆகிய இரண்டு பொருள்கள் இந்த முகரம் என்ற சொல்லிற்கு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மாதத்திற்கு இனி ஒரு பொருளை சொல்லுவார்கள், இனி ஒரு அர்த்தத்தை சொல்லுவார்கள். ஆஷுரா. இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் ஒன்று முகரம், இன்னொன்று ஆஷுரா என்ற ஒரு சொல்லை இந்த மாதத்துக்கு பயன்படுத்துவார். ஆஷுரா என்றால் 10ஆம் நாள் என்று அதற்கு பொருள். ஆஷுரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்று இதற்கு பொருள். அப்ப இந்த முகரம் என்ற இந்த மாதத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு புனிதமான மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்துடைய 39வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்ன சொல்கிறான்? இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை, இந்த முஹர்ரம் மாதத்துடைய கண்ணியத்தை, இந்த முஹர்ரம் மாதத்துடைய அந்த உயர்வான மாதத்துடைய சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் கூறிய 9வது அத்தியாயத்துடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்ன இத்தத்த ஷுஹூரி இத்தல்லாஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தில் பதிவு செய்து விட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் பதிவு செய்திருக்கிறான். என்ன பதிவு பண்ணியிருக்கிறான் தெரியுமா? வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதம் என்பது 12 மாதம் தான். மாதம் என்பது இந்த உலகத்தில் 12 மாதம் தான். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 மாதங்களை புனிதமான மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த புனிதமான மாதம் எதெல்லாம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த புனிதமான மாதம் எதுன்னு பின்னாடி நான் சொல்றேன். அப்ப 4 மாதங்கள் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல், நல்லா கவனிக்கணும் வார்த்தைய, இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதம் என்பது 12 தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுங்களா? இந்த உலகத்துல மாதங்களை தீர்மானிப்பதற்கு பல்வேறு குழுக்கள் உருவாகி இந்த உலகத்தை உருவாச்சு. ஆங்கில காலண்டர் உருவாக்கினார்கள், மாயன் காலண்டர் உருவாக்கினார்கள். இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு மாதங்களை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள். அப்ப உருவாக்கப்பட்ட போது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு மாதங்களை, ஒவ்வொரு மாதத்துடைய எண்ணிக்கைகளை இந்த மாதத்துல உருவாக்கினாங்க. அதுல மாயன் கேலண்டர் சொல்லி இந்த உலகத்துல உருவாக்கினாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாயன் என்று ஒருத்தர் தோன்றினார். அவர் என்ன பண்ணாருன்னா மாதங்களை உருவாக்கி, இன்னைக்கு அந்த கேலண்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாயன் கேலண்டர் சொல்லி ஒரு உருவாக்கினாங்க. அது என்ன செஞ்சாங்க சொன்னா, மாதம் என்பது 18 மாதங்கள் உலகத்தில் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு உருவாக்கினாங்க. ஆனா மாதத்தை எவ்வாறு உருவாக்குவது? நாட்காட்டிகள் எதை வைத்து உருவாக்க வேண்டும்? நம்முடைய அறிவை வைத்து, நம்முடைய சிந்தனைகளை வைத்து, நம்முடைய எழுத்துக்களை வைத்து உருவாக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமி
என்ன செய்யறாரு சொன்னா, ஒருவர் வந்து சொன்னார் மாதம் என்பது 18 அப்படின்னாரு. இனி ஒரு கேலண்டர் உருவாக்குனாங்க, மாதம் என்பது 20 அப்படின்னாங்க. இனி ஒரு உருவாக்குன மாதம் என்பது 24 அப்படின்னாங்க. நாட்களை கூட்டி கழித்து மாதம் 20 என்று சொன்னார்கள், மாதம் 18 என்று சொன்னார்கள், மாதம் 24 என்று சொன்னார்கள். ஆனா இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நடைமுறை கொண்டு வர முடியவில்லை. காரணம் என்ன? மாதத்தையும் நாட்களையும் நொடிகளையும் நிமிடங்களையும் எதை வைத்து நாம் உருவாக்க முடியும் என்று சொன்னால், சந்திரனையும் சூரியனையும் அடிப்படையாக கொண்டு அது சுற்றி வருகின்ற நாட்களை அடிப்படையாக கொண்டுதான் மாதத்தை உருவாக்க முடியும், நாட்களை உருவாக்க முடியும், அந்த நொடிகளை உருவாக்க முடியும், மணி நேரங்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்தது. இப்படி கண்டுபிடித்ததற்கு பின்பாக சூரியன் சுத்தி வருகின்ற நாள் எவ்வளவு, சந்திரன் சுத்தி வருகின்ற நாள் எவ்வளவு, பூமி எதை சுத்தி வருகின்ற அதனுடைய காலகட்டம் எவ்வளவு என்பதை அடிப்படையாக கொண்டுதான் மாதம் என்பது 12 தீர்மானித்தார்கள். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மாதம் என்பது என்ன தெரியுமா? மாதம் என்பது 12. எப்போ? இப்ப இல்ல, வானத்தையும் பூமியும் அல்லாஹ் தஆலா எப்போ படைத்தாலும், எப்ப அல்லாஹ் படைச்சாலும் அப்ப அல்லாஹ் தீர்மானம் பண்ணிட்டான், இது மாதம் என்பது 12 தான். அதை யாராலும் மாற்றங்கள் செய்ய முடியாது, யாராலும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. கடைசியில் இறுதியாக முடிவு பண்ணினார்கள், மாதம் என்பது 12, மாதம் என்பது 12 மாதம் என்று தீர்மானம் செய்தார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதம் 12 சொல்றாங்க பாத்தீங்களா, இதுல அல்லாஹ் தஆலா ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான மாதம் நான் சொல்றோம். இந்த அல்லாஹ் 12 படைச்சுனா 12 மாதங்களில் புனிதமான மாதம் 4. மற்ற மாதங்கள் புனிதம் இல்லையா அவரை கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு காரணங்களுக்காக சொல்லி இருக்கலாம், அது என்ன காரணம் அப்படி சொல்லாத வரைக்கும் நம்ம அதை துணி ஆராயக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா மாதம் என்பது 12, அது 4 மாதம் புனிதமான மாதம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குறளை சொல்லிட்டான். அது புனிதமான மாதங்கள் 4 எது? துல்ஹஜ் ஒரு மாதம், துல்ஹஜ் அதாவது முஹர்ரம் மாதத்துக்கு முன்னாடி மாதங்களின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம், அது புனிதமான மாதம். அடுத்தது முஹர்ரம் மாதம், துல்ஹஜ்ஜுக்கு அடுத்த மாதம், ஆண்டினுடைய முதல் மாதம், இஸ்லாமிய ஆண்டுடைய முதல் மாதம் எது? முஹர்ரம் மாதம். அப்ப அந்த புனிதமான மாதங்களில் 3வது இடத்தை பெறுகின்றது இந்த முஹர்ரம் மாதம். 4வது மாதம் தெரியுமா? ரஜபுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. 4 மாதம் புனிதமான மாதம். அந்த 4 மாதம் புனிதமான மாதம் எதெல்லாம் சொல்றாங்க? இந்த 4 மாதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 4 புனிதமான மாதம் எதை வச்சு புனிதம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், புனிதம் அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன புனிதமான மாதத்தை சொல்றாங்கன்னா, அந்த மாதத்தில் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதம். ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாமிய அரசு இந்த நாட்டில் இருக்கும் என்று சொன்னால், அந்த மாதத்தில் போர் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 4 புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் என்று சொல்லுகிற இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யறோம்? அமர்ந்திருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு ஒரு பேர் வச்சாங்க, புனிதமான மாதம். அந்த மாதத்துக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதம் யாருடைய மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த வரை சொன்னாங்க? அதாவது பரலான நோன்புக்கு பின்பாக வைக்கின்ற நோன்புகளில் மிக சிறந்த ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கின்ற ஒரு நோன்பு. ஏன்? அது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். என்ன பேரு? ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதை போன்று கடமையான தொழுகைக்கு பின்பாக நீங்கள் தொழுகின்ற ஒரு சிறந்த தொழுகை எது தெரியுமா? கடமையான தொழுகை சிறந்தது,
அந்த கடமையான தொழுகைக்கு பின்பாக நீங்கள் தொழுகின்ற ஒரு தொழுகை, சிறப்புக்குரிய ஒரு தொழுகை எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது, மக்கள் எல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே ஒளி செய்து, அழகான முறையிலே ஒளி செய்து விட்டு தஹஜ்ஜத் என்று சொல்லுகின்ற அந்த தொழுகை இருக்குது பாருங்க, அந்த நேரத்தில் தொழுகின்ற தொழுகை வரலாறு தொழுகைக்கு அடுத்த தொழுகையாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படியாப்பட்ட சிறப்புக்குரியது அந்த தொழுகை? அந்த நேரத்தில் ஒரு அடியார் இரு கரங்களை ஏந்தி, அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கின்றது ரப்பே, எனக்கு அதை குரு என்று கேட்டால் உங்கள் கைகளை அல்லாஹ் பெருமழை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். ரமலான் நோன்புக்கு பின்பு சிறந்த நோன்பு முஹர்ரம் என்ற நோன்பு. வரலாறு தொழுகைக்கு பின்பாக சிறந்த ஒரு தொழுகையாக இருக்கக்கூடியது இரவு தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிம் என்கிற நபிமொழி கிரந்தத்தில் 1163வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சிந்தித்து பாருங்க, இந்த மாதம், இந்த முஹர்ரம் மாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இந்த முஹர்ரம் மாதம் யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் தஆலா சிலாகித்து சொன்ன ஒரு மாதம். 4 புனிதமான மாதங்களில் ஒரு புனிதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்துக்கு பேர் என்ன? ஷஹருல்லாஹி முஹர்ரம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் அமல் எப்படி செய்யணும், எந்த அளவு அமல்கள் செய்யணும்? அதிகமாக அல்லாஹ்வுடைய மாதத்தில் கேட்கின்ற துஆக்கள் நிராகரிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய மாதத்தில் கேட்கின்ற அந்த எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிராகரிக்க மாட்டார். அது அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் விரும்புகிற ஒரு மாதம். முஹர்ரம் மாதம் அல்லாஹ் விரும்புகிற மாதம். நேரத்துல நீ சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், போர் செய்து கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொண்டு உங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். ஏன்? இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், போர் செய்து கூட தடைப்பட்ட மாதம் அல்ல. இந்த மாதத்தில் நீங்கள் சகோதரர்களாக மாற வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவரை ஒரு சண்டையிட்டுக் கொண்டிருப்பீர்கள், ஒருவர் கோபித்துக் கொண்டிருப்பீர்கள், ஒருவர் பேசாமல் இருந்திருப்பீர்கள், ஒருவருக்கு பகை ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். இந்த மாதத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ் நேசிக்கிற ஒரு மாதம், அல்லாஹ் விரும்புகிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேன்? அதாவது தவறு பண்ணி தான் அல்லாஹ் முடிஞ்சு போச்சு. சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு மாதம், சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு மாதம். அல்லாஹ்வுக்காக நேசித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்காக விரும்புங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் விரும்புகிற போது அல்லாஹ் உங்களை விரும்புகிறார். ஏன்? இது அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு மாதம். அந்த மாதத்தில் குடும்பத்தில் சண்டை போட்டிருப்பீங்க, அண்ணன் தம்பியோடு பேசாம இருப்பார், தம்பி அண்ணனோடு பேசாம இருப்பார், தாயோடு மகன் பேசாம இருப்பார், தந்தையோடு மகன் பேசாம இருப்பாரு, அல்ல பிள்ளையோடு தாய் தந்தையர்கள் பேசாம இருப்பாங்க. இந்த மாதத்துக்கு என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டுமா? அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த நாளில் நீங்கள் போய் அவரிடத்தில் உறவாடினால் அல்லாஹ் உங்களோடு உறவாடுகின்றான், அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான், அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று இந்த மாதத்துடைய புனித தன்மைகளை இமாம்கள் போன்றவர்கள் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை சாகித்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த மாதத்திலே நாம் பகையை ஏற்படுத்திக் கொள்ளாமல், ஒரு நாட்டுக்கு சண்டை இருந்தாலும் கூட இந்த மாதத்தை செய்யாதீங்க, இந்த மாதத்தை சண்டை போடாதீர்கள், அன்பை காட்டுங்கள், பாசத்தை காட்டுங்கள், நேசத்தை காட்டுங்கள் என்று பறைசாற்றுகின்ற ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த மாதம் எவ்வளவு புனிதமான மாதமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்தில் அதாவது நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி, ரமலானுடைய நோன்பு மதீனாவுக்கு போனதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க, அல்லாஹ் கடமையாக்க போனாங்க. அதுவரை இந்த நோன்பு கடமையா இருந்துச்சு. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கடமையான
நோன்பு எது தெரியுமா? முஹர்ரம் நோன்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் இருக்கின்ற போது இந்த முஹர்ரம் நோன்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் வைக்கல, குறைஷி வம்சத்தவர்கள் கூட இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் 10ஆம் நாள் வந்துவிட்டால் என்ன செய்வாங்க? அந்த நாளிலே அவர்கள் நோன்பு பிடிப்பது பழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னாடி இந்த நோன்பு வச்சிருந்தாங்க. ஏன்? அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் நோன்பு வைப்பது என்பது விதியாக இருந்தது, அவர் கடமையாக இருந்தது. அந்த நாட்களில் அவர் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏன் மக்கத்து குறைஷியர்கள் அந்த 10ஆம் நாளிலே நோன்பு வைத்தார் என்று ஹதீஸ்களில் பார்க்கின்ற போது அந்த 10ஆம் நாளில் தான் புனித ஹஜ்ஜாக இருக்கக்கூடிய காபத்துல்லா, உலகத்திலே முதல் கட்டப்பட்ட இறை இல்லமான காபத்துல்லாவிற்கு திரைசீல் மாற்றுகின்ற ஒரு நாள் இது. இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் அதே ஃபார்முலாவை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? முஹர்ரத்துடைய 10ஆம் நாளில் தான் காபத்துல்லாவுடைய அந்த திரை போட்டிருப்பாங்க மேல, அந்த திரையை மாற்றுகின்ற ஒரு நாள் அந்த ஆஷுரா. 10ஆம் நாள், ஆஷுரா என்றால் 10ஆம் நாள். அந்த 10ஆம் நாளிலே என்ன செய்வாங்க? துணி மாற்றுவார்கள். அன்றைக்கு நோன்பு வைத்திருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாருக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க? அந்த குறைஷிகளோடு சேர்ந்து அந்த ஆஷுரா நோன்பை கடமையாக்கி செய்து கொண்டிருந்தார்கள். நபியானதுக்கு பின்னாடியும் அந்த நோன்பை கடமையாக ஆக்கினார்கள். முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். எதுவரை? ரமலானுடைய நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி வரை. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி நோன்பு கடமையாக்கப்படுது. ரமலானுடைய நோன்பு வந்து விட்டால் என்ன செய்ய? நோன்பை கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் சொல்லிட்டான். அது சொல்லப்பட்டதுக்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், விரும்பியவர்கள் இந்த நோன்பை நோக்கட்டும், விரும்பாதவர்கள் அந்த நோன்பை விட்டு விடட்டும். எந்த நோன்பை? ஆஷுரா நோன்பை. 10ஆம் நாள் நோன்பை சிறப்புக்குரிய ஒரு நோன்பு, முன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. ரசூலுல்லாஹ் நபியாருக்கு முன்னாடியே வைத்துக் கொண்டிருந்த நோன்பு, குறைஷியர்கள் வைத்துக் கொண்டிருந்த ஒரு நோன்பு. அப்படியாப்பட்ட நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டது சொன்ன இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கிறதுக்கு முன்னாடி கடமையாக்கப்பட்டது. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்ட நோன்பு கடமையாக்கிட்டான். அதனால நீ ஆஷுரா என்ற அந்த நோன்பை விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் அந்த நோன்பை விட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் புகாரி என்கிற நபிமொழி கிரந்தத்திலே 1592வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி வரை இந்த நோன்பை என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு 10ஆம் நாள் என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். ஏன் சிறப்புக்குரிய ஒரு நாளாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி மக்கா நகரத்தில் ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தக்கூடாது என்று ஓரிரை கொள்கை சொன்னதற்காக பொருளாதார துயரங்களை, பல்வேறு கஷ்டங்களை, பல்வேறு கொடுமைகளை, பல்வேறு சித்திரவதைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்தார். 10 ஆண்டுகள் மக்கா நகரத்திலே சொல்லாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். கேட்கறதுக்கு நாதி இல்லாம அல்லாஹ் சொன்னாலே அடி, ரசூலுல்லாஹ் தொழுதவன அவங்க மேல கனிகளை கொண்டு கொட்டுவது, இப்படி பல்வேறு சித்திரவதைகளை மக்கா நகரத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கொடுமைகள் தாங்க முடியாமல் சஹாபாக்கள் கதறுகின்ற அளவிற்கு கொடுமைகள் தலைக்கேறி போய்விட்டன. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் அல்லாஹ் இந்த கொடுமைகளை காப்பாற்ற கையெழுத்து கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகிற நேரத்தில் அங்கே ஓய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அங்கே உருவாக்குகின்றார்கள். மார்க்கம் வளர்ந்தது. மதீனா நகரத்திற்கு போனதற்கு பின்பாக உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கம் தீயை போட்டு பரவிக் கொண்டிருக்கின்றன. அவள் இஸ்லாத்தை நோக்கி அணியணியாக மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
பல்வேறு நாடுகளிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக விரைந்து ஓடி வருகிறார்கள். இதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாராமே, அவர் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறாராமே, குர்ஆன் என்று சொல்கிறாராமே, மறுமை என்று பேசுகிறாராமே என்றெல்லாம் மக்கள் அணி அணியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மக்கா மதீனா நகரத்திலே அவர்கள் உருவாக்கிய பின்பு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு, மக்கள் எல்லாம் பெரிய மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வகாலமா ஹாதா, இது என்ன நாள்? ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே? எல்லாருமே புத்தாடை புத்தாடை அணிந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன நாள் இது? ஏன் விசேஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஹாதா யௌம சாலி, இந்த நாளுகள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மிக மிக ஒரு நல்ல நாள், சாலியான ஒரு நாள். யார் சொல்றா? யூதர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நேரத்தில் அதிகமா இருந்தது யாரு? ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து போற முன்பு அங்க மதீனாவிலே அதிகமா வாழ்ந்து கொண்டிருந்தவர் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாளிலே பிரமாண்டமான புத்தாடைகளை உடுத்திக் கொண்டு சந்தோஷமாக மக்கள் எல்லாம் அந்த யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, இங்க வாங்க, என்ன ஏன் இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, யௌம சாலி, இது எங்களுக்கு நல்ல ஒரு நாள். அப்படியா? நல்ல நாள் என்ன அர்த்தம்? ஹாதா யௌம நஜ்ஜல்லாஹி பனி இஸ்ராயீல். அந்த மக்கள் சொல்றாங்க, நல்ல நாள் சொன்னீங்க, நல்ல நாள் என்ன? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, ஹாதா, இது என்ன நாள் தெரியுமா? யௌம நஜ்ஜல்லாஹி பனி இஸ்ராயீல், அல்லாஹ் இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நாள். மூசா நபி இருந்தாங்கல, மூசா நபி ஃபிரௌன்ட்ட போய் சொன்னாங்க, அலா தப்புக்கு முலாதா, ஃபிரௌனே நீ கடவுள் இல்ல, நீ உன்னை கடவுள் சொல்றே, நீ கடவுள் கிடையாது, அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் வானத்தை பூமி படைத்தவன் அல்லாஹ் தான், நீ கிடையாது. நீ யார் அல்லாஹ் என்று சொல்வதற்கு? என்னையும் உன்னையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான், நீ கிடையாது என்று அந்த வீர முழக்கத்தை, ஓரிரு கொள்கையை அந்த பிரவர்த்தனை சொன்ன உடனே என்ன பண்ணா, அப்படியா நல்ல கொள்கை கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி வரவேற்றானா? இல்ல, என்ன பண்ண தெரியுமா? மூசாவே நான் தான் கடவுள், என்னையே கடவுள் என்று சொல்றியா? அந்த மூசா நபியும் அவரோடு ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்வதற்கு படை திரட்டி கொண்டு வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த எகிப்து நாட்டில இருந்து மத்திய தேசத்தை நோக்கி போறாங்க. யார் எந்த நேரத்தில் ஓடுறாங்க, எந்த திசையிலே போவதற்கு தெரியவில்லை, போய்கொண்டே இருக்கின்றாங்க. ஏன்? இவர்கள் இருக்கிறது குறைவான மக்கள், மூசா நபியிடத்தில் இருப்பது குறைவான மக்கள், ஆனால் அவரிடத்தில் இருப்பதோ வெறும் ராணுவ படை. கையிலே கிடைத்தால் எல்லோரையும் கொலை செய்து விடுவார், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டை விட்டு மூசா நபி போறாங்க. போகின்ற நேரத்தில் கடல் குறுக்கிடுகின்றது. கடல் குறுக்கின்ற போது இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌன். மூசாவை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள், மூசாவே இந்த பக்கம் போனா கடலை வந்து மகத்தாயிருவான், இந்த பக்கம் போனா ஃபிரௌனை கொன்றுவான், ரெண்டுக்கு நடுமத்தில ஒன்று தீட்டீங்களே, இப்ப யாரு காப்பாற்ற போறா? இப்ப யாரு உன்னை ரட்சிக்க போறா? யாரு ஃபிரௌனை காப்பாற்றுவார்கள் என்று மூசா நபியை பார்த்து அந்த மக்கள் கேட்கின்ற போது மூசா நபி திகைத்து போய்விட்டார். வழி தெரியல. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ, அவர்கள் அறியா புறத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? திகைத்து போய் நிற்கிறாங்க மூசா நபி, திகைத்து போய் நிற்கிறாங்க. நிற்கிற நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்டாயா, மூசா உன் கைத்தடியை கொண்டு வந்து கடல் அடி, கடல் விளக்கப்படுகின்றது. அப்போதுதான் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். அந்த பரிசுத்த மக்கள் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க, நஜ்ஜல்லாஹி பனி இஸ்ராயீல், எங்கள் இஸ்ரவேல் மக்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் சொல்றாங்க, சொல்லிட்டு யூதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வா சாமுஹு மூசா
அந்த நாளில் மூசா நபி நோன்பு நோற்றார். இந்த நாள்ல ஆஷுராவுடைய 10ஆம் நாள்ல மூசா நபி நோன்பு நோற்றார். அந்த வாழையடி வாழையாக நாங்கள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனா ஹக்கு மூசா, மூசாவுக்கு நாங்க தான் உண்மையானவங்க. நீங்க போலித்தனமான மூசாவோட பேச சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. உண்மையான வாரிசு யாரு? முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு தானும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இந்த நாளில் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை போற்றிப் புகழுங்கள். ஏன்? மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினால அந்த பெருமை ரப்பை நீங்கள் புகழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் இந்த ஆஷுரா என்று சொல்லுகின்ற முஹர்ரம் மாதம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கின்றார்களோ முன் செய்த ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்பிக்கை வைக்கின்றேன். நீங்க நோன்பு வச்சீங்கன்னா முன் சென்ற ஒரு பாவம் இருக்கிற சின்ன பாவங்கள், ஒரு வருஷத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு புனிதமான மாதத்துடைய புனிதமான நோன்பு நம்மை நோக்கி வர இருக்கின்றது. அந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோக்கி ஒரு வருடத்துடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாயில் நாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். அந்த நாளில் அல்லாஹ் மூசா நபியை காப்பாற்றினான். அந்த மாதத்திலே 10ஆம் நாளிலே காபத்துல்லாஹ்வுடைய திரைகள் மாற்றப்படுகிறது. அந்த நாளில் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் மிக சிலாகித்து சிறப்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மாதங்களில் புனிதமான ஒரு மாதம் முஹர்ரம் மாதம் என்று அல்லாஹ் போற்றிக் கொள்கின்ற இந்த மாதத்திலே இஸ்லாமில் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல மூட பழக்க வழக்கங்களை இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஷியாக்கள் என்று சொல்கின்றவர்கள் இந்த மாதத்தை ஒரு துக்க நாளாக மாற்றிவிட்டார்கள். ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்ட ஒரு நாளாக அந்த நாளை ஆக்கிக் கொண்டு இந்த முஹர்ரம் மாதம் ஒரு துக்கமான நாள். அந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஆஷுராவுடைய நாளிலே தங்களை வெட்டிக் கொள்வார்கள். தங்களை செய்வாங்க, வெட்டி கொண்டு துக்க நாளாக அனுசரிப்பார்கள். இந்த நாளில் திருமணம் செய்ய மாட்டார்கள். இந்த மாதத்திலே பெண் பார்க்க மாட்டார்கள். இந்த மாதத்திலே கறி சாப்பிட மாட்டார்கள். இந்த மாதத்திலே மீன் சாப்பிட மாட்டார்கள். புது தம்பதிகள் உறவு கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். இந்த மாதத்திலே பலக்கட்ட பாத்தியாவை ஒரு பாத்தியாவை கொண்டு வருவார்கள். மணமக்கள் சேர்வதற்காக ஒரு பலக்கட்ட பாத்தியாவை கொண்டு வருவாங்க. சொன்னா இந்த மாதம் ஒரு துக்கமான மாதம். இந்த மாதத்தை ஒரு துக்க நாள் அனுசரிக்க வேண்டும் என்று இந்த மாதத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது துக்கமான மாதம் அல்ல, இது சிறப்புக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் அதிகமாக போற்ற வேண்டிய ஒரு மாதம். மூசா நபியை காப்பாற்றிய ஒரு மாதம். 4 மாதங்கள் புனிதமான ஒரு மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாதத்தை துக்க நாளாக எடுத்துட்டாங்க இந்த ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இஸ்லாம் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னா, ஒரு மனிதன் ஒரு துன்பம் வருகின்ற போது தங்களை வெட்டிக் கொள்வதும் ஒப்பாரி வைத்து அழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்து விட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு புனிதமான நாளிலே நீ துக்க நாளாக மாற்றியிருக்கிறாங்க. இந்த நாளில் வருகின்ற முஹர்ரத்துடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 10ஆம் நாள் நோன்பு வச்சிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபிகள் சொல்றாங்க, அல்லாஹ் எடுத்தது இந்த 10ஆம் நாளில் யூதர்கள்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நம்ம அவங்க எல்லாம் மாற்றம் செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் 9 நோட்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. 10ஆம் நாள் மட்டும் நோன்பு வைத்ததல்ல, 9ஆம் நாளும் என்ன செய்யணும்? யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வண்ணமாக 9, 10 ஆகிய இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 என்ன செய்யணும்? நோம்பாய் கடைபிடித்தோம் என்று சொன்னா நம்முடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ் நேசிப்பதற்கும் நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சிறப்பான மாதத்தை, சிறப்புக்குரிய மாதத்தை சிறப்பாக கொண்டாடுகின்ற நல்லதொரு மக்களாக அல்லாஹ் உங்களை எங்களை மாற்றிடுவானாக. வாகிதாவானா அனில் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.